ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த டைப்பு கேன்வாஸ் வச்சு நெக்கை டிசைன் பண்ண போகிறோம். அது கூட லைட்டாக பீட்ஸ் வச்சு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான், கையால் டிசைன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நெக்கை டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் ஓல்டு ப்ளவுஸில் கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதில் அவங்களுக்கு நெக்கோட அகலம் 2.5, ஆனால் நான் 2.25 எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம விட்டு எடுக்கணும். 7.5 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன். லைட்டாக கர்வாக கொடுத்து ஒரு குட்டி குட்டி பெண்டு, அதாவது அந்த ஃபுல் லென்த்தையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த பெண்டு நம்ம இருக்கணும். லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும். ஓவராக உள்ளே பெண்ட் பண்ணால் அந்த டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்லேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் விட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் இந்த லைன் பண்ணிக்கலாம். கர்வாக லைன் பண்ணும்போது பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம நேராகவே கட் பண்ணி கிளாத் கொடுத்து மடித்து தைச்சிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத உள்பக்கமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்பக்கமாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு நெக்கு கொஞ்சம் அகலம் கொடுக்காம நம்ம என்ன பொசிஷனில் எடுக்கிறோமோ அதே பொசிஷன்லேயே கிடைக்கும். நமக்கு நெக்கு சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நெக்கு ஷேப் மாறினா கூட நெக்கோட அகலம் அதிகமாகிடும். நான் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன். பிகினராக இருக்கிறவங்க சென்ட்ரு மார்க் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். கிளாத்து மேலே ஒரு ரஃப்பாக இருக்கும், அது மேலே இருக்கணும். கொஞ்சம் வழவழன்னு இருக்கிறது உள்பக்கம் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு ஹீட்டோ இல்லை வேறு ஏதாவது பட்டுச்சுனாலோ அந்த கிளாத் கூட அப்படியே இருந்துடும். நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். நான் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு சுற்றி தேவையில்லாத இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிளாத் இருந்தால் தான் நம்ம மடித்து தைக்க முடியும். அதனால் சுற்றி ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக சின்ன சின்ன நாச்சஸ் நான் போட்டு அப்படியே மடித்து தைக்க வேண்டியது தான். நான் நிறையா கேன்வாஸ் வச்சு நெக் டிசைன்ஸு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு டிசைன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். பாஸ்ட் வீடியோவில் உங்கள் சப்போர்ட் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷம். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஒரு சில வீடியோஸ்லலாம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் சில வீடியோஸ்க்கெல்லாம் ரீச் அதிகமாக இருந்தது. ஆனால் கண்டினியூஸாக நான் அது மாதிரி வீடியோஸ் போட முடியாது இல்லையா? வர்றது அதை தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறதுனால எனக்கு பாஸ்ட் வீடியோ ரொம்ப சந்தோஷம். ஒரு 2000 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க, அதுவே சந்தோஷம். இப்போது நான் ப்ளவுஸோட பேக் போர்ஷனில் வெளிப்பக்கம், உள்பக்கம் கிடையாது, வெளிப்பக்கம் வச்சு சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு நம்ம கேன்வாஸ் மேலே படாமல் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் பெண்ட் பண்ணி வர இடத்துக்கிட்ட லைட்டாக நீங்கள் ஸ்லோ பண்ணி உங்களை ப்ரெஷர் ஃபுட்டை லைட்டாக தூக்கிட்டு நீங்கள் லைட்டாக எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வரும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதை சின்ன சின்ன நாச்சஸ் பண்ணிட்டு திருப்புனீங்கன்னா நெக்கோட போர்ஷன் என்ன மாதிரி டிசைன் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த டிசைன் கரெக்டாக கிடைக்கும். நான் சுற்றி கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் கரெக்டாக வராது. ஒரு 1/4 இன்ச்சுன்றது கொஞ்சம் அதிகம்தான், 1/2 இன்ச்சே நீங்கள் விட்டுக்கலாம். இப்போது உள்பக்கம் நம்ம பெண்ட் பண்ணதுனால நமக்கு அந்த கிளாத்து சரியாக வெளியே வராது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஏதோ ஷார்ப்பான ஐட்டம் பண்ணிடாதீங்க. லைட்டாக கையால் கூட அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த கேன்வாஸை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, ப்ளவுஸை ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு படிமானமாக வரல, ஸ்டிச் ஆகும்போது தூக்கிக்குதுன்னா லைட்டாக ஒரு அயர்ன் பண்ணிக்கிங்க. இது மாதிரி கிளாத், அதாவது வழவழன்னு சர்டன் கிளாத்தில் இருக்கிறதோ இல்லை சில்க் காட்டனில் இருக்கிறதோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அயர்ன் பாக்ஸில் வச்சிடாதீங்க. மேலே ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுங்கள். நீங்கள் நான் லோ ஹீட்லேயே வச்சுருந்தா கூட சில டைமு இந்த கிளாத்தெல்லாம் சுருங்கிரும், கிளாத்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் மேலே ஒரு பேப்பர் போட்டு, அதாவது நியூஸ் பேப்பர் அதை போட்டு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள்.
அந்த நெக்கு வந்து ரவுண்டு வளையம் வந்து ஷார்ப்பாக வரணுன்றதுனால தான் நான் லைட்டாக ஆன் பண்ணிட்டேன். அதை வந்து கரெக்டாக எட்ஜஸில் நான் ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். ஏன் எட்ஜஸில் பண்ணுறேன்னா, இந்த இது மாதிரி நெக்கு டிசைனுக்கெல்லாம் எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோன்றது அவுட்புட்டு அழகாக தெரியும். நீங்கள் சைடில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் திக்னஸில் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் வந்து எட்ஜஸில் அப்படியே கரெக்டாக எட்ஜஸில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வீட்டில் ஓல்டு ப்ளவுஸில் ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த மாடல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். சென்டரில் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க ஹெவி ஒர்க் வேணான்ட்டாங்க. இது போடவும் சிம்பிளாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து இருக்கும் இல்லையா, கலர் ஸ்டோனு, அந்த பிங்க் ஸ்டோனையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டு. அந்த நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டு மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் நைலான் மிக்ஸ் பண்ணி வரும். அதனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து நடுவில் லீஃப் வர மாதிரி அதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் உங்களோட பழைய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை புதுசாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணணும், ப்ளைனாக இருக்குன்றது ப்ளவுஸ்க்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். நான் வந்து இந்த பீடு ஒரு மாதிரி கூசையாக இருக்கும். பீடு பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சுற்றி எவ்வளோ அந்த கேப் விட்டே நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஒரு டிஸ்டன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அடுத்த டிசைன் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா அடுத்தது ஒரு 2-3 டிசைன் வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 டிசைன் ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டேன். இருந்தாலும் அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். வரலட்சுமி நோம்புக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். சாரி, பேசிகிட்டு இருக்கும்போது குரல் தடுமாறுது. அவ்வளோதான். எப்படி இருக்குது பாருங்கள், டிசைன் சூப்பராக இருக்குது. 2க்கும் நடுவில் ஒரு மாதிரி லீஃப் மாடலில் பக்காவாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.